அண்மைச் செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. விரிவான தகவல்களை செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்போம். மாணிக்கம், தகவல்கள். தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை நவம்பர் மாதத்தில் இயல்பை குறைவாக இருக்கும் என வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கக்கூடிய சூழலில் வரக்கூடிய 12ஆம் தேதிக்கு பிறகாக, அதிலும் வரக்கூடிய 14ஆம் தேதி ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் உருவாவதற்கான சாதகமான சூழல் இருக்கிறது. அதற்கு பிறகான நாட்களில் தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை நவம்பர் மாதத்தில் சற்று வலுப்பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறாங்க. இந்த சூழல்ல கடந்த 24 மணி நேரத்துல தமிழ்நாட்டில் மழையினுடைய பதிவு என்பது அதிகபட்சமாக ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி பகுதியிலும், தூத்துக்குடி மாவட்டம் காயல்பட்டினம் பகுதியிலும் 4 சென்டிமீட்டர் அளவு மட்டுமே பதிவாகி இருக்கிறது. ஆனால் நேற்று தினம் 9 மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு தெரிவித்திருந்தாங்க. இந்த சூழல்ல இன்றைய தினமும் தமிழ்நாட்டில் 4 மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. அதிலும் குறிப்பாக தென் மாவட்டங்களுக்கு மட்டுமே இந்த மழைக்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. காரணம், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய குமரிக்கடல் பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. அதே போன்று தமிழக பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாகவே தமிழ்நாட்டில் இன்று 4 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் இன்று ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பும், நாளை தினம் திருநெல்வேலி மற்றும் தென்காசி மாவட்டங்களினுடைய மலைப்பகுதிகளில் மட்டும், அதே போன்று கன்னியாகுமரி மாவட்டங்களிலும் ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகாக மீண்டும் தமிழ்நாட்டில் 12ஆம் தேதி தான் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. 12ஆம் தேதி தமிழ்நாட்டில் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், விருதுநகர், மதுரை, சிவகங்கை, தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், தேனி, தென்காசி ஆகிய மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதற்கு பிறகாக உருவாகக்கூடிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியை பொறுத்து தமிழ்நாட்டிற்கான மழைக்கான வாய்ப்பு மாறுபடும் எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது. சென்னையை பொறுத்தவரையிலும் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான உள்ள மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த காலகட்டத்திற்கான இயல்பை ஒட்டி வெப்பநிலை பதிவதற்கான வாய்ப்பு இருந்தாலும், சில பகுதிகளில் கடந்த 24 மணி நேரத்தில் வெப்பநிலை இயல்பை விட அதிகமாக பதிவாகி இருப்பதாகவும், அதுவும் ஓரிரு இடங்களில் 5 டிகிரி செல்சியஸ் வரையிலும் வெப்பத்தினுடைய தாக்கம் அதிகரித்திருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.